ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாமுத்திஸ் vlog. வீடியோஸ்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஒவ்வொரு வீடியோ போடையிலையும் இப்படி தான் சொல்கிறேன், அடுத்த வீடியோஸ்னாலும் கண்டினியூஸாக போடணும்னு. எங்கே அதை மட்டும் செய்ய மாட்டேங்கிறேன். ஓகே, இனிமேனாலும் கண்டினியூஸாக வீடியோ போடுவோம் அப்படின்னு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இது என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம புதுசாக வீடு கட்ட போகிறோம் அப்படின்றது நான் இல்லை, என்னோட தங்கச்சி. அப்பா கிட்ட போ. பொதுவாக எல்லோரும் ஒரு ட்ரீம் லிஸ்ட் வச்சுருப்போம், என்னென்னதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு. அதில் மேக்ஸிமம் எல்லாரோட ட்ரீமும் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது என்னென்னா, நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு கட்டி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். எனக்கும் அதுதான் என்னோடய ட்ரீம் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்குது. யாருக்கெல்லாம் நான் சொல்கிறது கனெக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ வரைக்கும் மாதம் இந்த ஒரு 10 தேதி ஆச்சுன்னா வாடகை கொடுக்கணும்பா அப்படின்னு வாடகை வீட்டில் இருக்கோம்ல, அவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது கனெக்ட் ஆகும். சரியா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இருக்கிறதுலே இந்த பெரிய பிரச்சனை எதுனா, இந்த காம்பவுண்ட் வீடுக்கெலாம் போயிட்டோம்னா அடுத்தவங்க அவங்கள தக்க வச்சுக்கிறணுன்றதுக்காக நம்மளாம் என்னன்னாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு பொறுத்துக்கிட்டு அமைதியாக போகிறோம் பாருங்க, அப்போ தோணும், எப்படா நம்மளும் ஒரு சொந்தமாக வீடு கட்டுவோம் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த வீட்டு கதையை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே அப்பா வீடு கட்டியிருக்காங்களா, அதில் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது. யாருனாலும் கட்டலாம், இருந்தாலும் இப்போதைக்கு தங்கச்சினால் முடியுதா, அதனால் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் எல்லாருமே அந்த இடத்துல கட்டலாம். வீடு கட்டுற பிளான் எதுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் எங்களோட அம்மாவும் அப்பாவும் தான். ஏன்னா அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்த விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. அப்பாவுக்கு நாங்கள் 4மே பொம்பளை பிள்ளைங்களாம். ஒரு குரூப் இருக்கும், நம்ம என்ன செஞ்சாலும் சொல்கிறதுக்குன்னு. அந்த மாதிரி தான் 4மே பொம்பளை பிள்ளைங்க. நீ என்னைக்கும் வளர்த்து நல்லா படிக்க வச்சு கட்டி கொடுத்து நல்லது கெட்டதெல்லாம் செய்ய போகிற அப்படின்னு சொல்கிறதுக்குன்னே கூடயே தான் இருந்தாங்க. அதெல்லாம் எதிர்த்து இப்போது நாங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கோன்னா அவங்க 2 பேரும் தான், எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் தான் காரணமே. ஏதாவது புதுசாக நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா பேச்சு திறமையை காட்டிலும் பொறுமை தான் ரொம்ப அவசியம். அதுதான் கை கொடுக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு வெளியே தெரியப்படுத்தையில் அவ்வளோ தடைகள், அவ்வளோ போராட்டங்கள். இதில் சில பேர்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சில கருத்துக்களை நம்ம மண்டை மேலே திணிப்பாங்களா, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக அதை சக்ஸஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா பொறுமை தான் ரொம்ப அவசியம். சொன்னது சரிதானே அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் யாரெல்லாம் இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சொன்னால் நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். யாரெல்லாம் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க நாங்களும் சிஸ்டர்ஸ் நிறையா பேர் இருக்கோம் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.